Good morning students, Sri Vidya Bharati Metric Higher Secondary School YouTube channel. Let's continue the last video, plant anatomy. Plant anatomy la, first of all, internal structure of the entire plant organization. In this entire plant, they are made up of a single cell, group of single cell to form the tissue, entire tissue to form the tissue system. In this tissue system to called the organ, and then many more organ to create the to form the organ system. In this organ system, they entire plant body, the representation of entire plant body. In this system further classified into meristem tissue and then permanent tissue பார்த்தோம். மெரிஸ்டம் அப்படினாவே எந்த ஒரு செல் டிவிஷன் ஆகுதோ அந்த செல்லை மெரிஸ்டம் செல்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் டிவிஷன் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சில செல்கள் மட்டும்தான் டிவிஷன் அட்டன் பண்ணாது. அந்த அட்டன் பண்ணாத செல்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு அட்டன் பண்ணாது. ரிமைனிங் ஆஃப்டர் அது வந்து தன்னோட டிவிஷனை ஃபர்தராக மூவ் பண்ணிக்கும். ஸோ டெம்பரவரிலி ஆர் பர்மனெண்ட்லி தேர் ஆர் ஏ அன்டிவைசபிள் செல். திஸ் இஸ் ஏ பர்மனன்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லை ஆரிஜின் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நேற்று கிளாஸில் நம்ம ஆரிஜின் ஆஃப் த மெரிஸ்டம்ஸ் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அண்ட் தென் பர்மனன்ட் செல்லு, பர்மனன்ட் திசு அப்படின்றது தே ஆர் ஏ சாஃப்ட் டிவைடிங் எய்தர் பர்மனெண்ட்லி ஆர் த டெம்பரவரிலின்னு பார்த்தோம். ஸோ அந்த பர்மனன்ட் செல்லை வந்து மூணாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று பேரன் கேமா, கோலன் கேமா, ஸ்க்ளீரன் கேமான்னு சொல்லி சிம்பிள் டிஷ்யூவை பார்த்தோம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் செல்கள் இருக்குது. இந்த சிம்பிள் செல்களை 3, பேரன் கேமா, கோலன் கேமா, ஸ்க்ளீரன் கேமா. அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் பேரன் கேமா, கோலன் கேமா பார்த்தோம். நவ் செல் த டாபிக் ஆஃப் த ஸ்க்ளீரன் கேமா. ஸ்க்ளீரன் கேமா அப்படின்ற வேர்டு இஸ் க்ரீக் வேர்டில் ஸ்க்ளீரன் அப்படின்னாவே மீனிங் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியேட் லெவலில் எவ்வளோ இருக்கோ அதே லெவலில் இருக்கக்கூடிய பேரண்ட் கேமா தான் மறுபடியும் அது என்னவா மாறுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் மெச்சுரேஷன் இன் திஸ் பேரண்ட் கேமா த செல் வால் இஸ் ஏ வெரி திக்கனிங். தே மேட் அப் ஆஃப் ஏ ஹெமிசெல்லோஸ் அண்ட் தென் பெக்டிங். ஆஃப்டர் தே ப்ரிப்பேர் த ஃபுட் மெட்டீரியல் அண்ட் தென் டு ஃபில் இன் டு த செல்வால் மெட்டீரியல். செல்வால் மெட்டீரியல் ஃபில்லாக இப்படி இருந்த இடம் வந்து இந்த மாதிரி நல்லா கடினமாக மாறிடுது. அப்போ அந்த பிளேஸ் வந்து நல்லா குறைக்கப்படுது. இந்த இடத்து தான் நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்டை தான் லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அறைகளை செல் அறைகள்னு சொல்லுவோம். செல் அறைகளை தான் லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செல் மெச்சூராக லியூமனோட அளவு ரெடியூஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி செல்வால் மெட்டீரியல் செல்லுக்குள்ளேயே டெபாசிட் ஆக வெரி திக்காக மாறிடுது. ஸோ அந்த திக்னஸ் அந்த ஹார்டை தான் ஸ்க்ளீரன் கேமா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ த ஹார்ட் கைமா இட் இன்ஃபியூஷன் த செல் மெட்டீரியல். இன் திஸ் ஸ்க்ளீரன் கேமா இஸ் ஏ வெரி டெட் செல் பிகாஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் சேர்ந்து புரோட்டோபிளாசம் அது இல்லை. அதனால் இந்த செல்களை டெட் செல்கள்னு சொல்லுவோம். த செல்ஸ் ஆர் வெரி லாங் ஆர் ஷார்ட். சில செல்கள் வெரி லாங்காக இருக்கலாம், சில செல்கள் வெரி ஷார்ட்டாக இருக்கலாம். So the sclerin chema it present the hard cell and then long cell. The thickness is a very narrow, thick-walled lignified cell wall is present in sclerin chema. The cell wall of the cell are uniformly or strongly very thickening. In this chemical compound there are a lignified wall. Thus the sclerin chema further classified into based on the structure, based on the orientation. The sclerin chema divided into sclerites and then fibers. Sclerites is very short, fibers are very long. Sclerites also known as a stone cell அப்படின்னு சொல்லுவோம். Also like that of sclerin chema, sclerites and fibers are a very dead cells because the absence of protoplasm. So the sclerites are dead cell. Usually this is a isodiametric. இங்க பாருங்க isodiametric in shapeல அது present-ஆ இருக்கு. But some are elongated. இதில் பாருங்க சில பேர் வந்து elongated-ஆ இருப்பாங்க. The cell wall is a very thick. இந்த செல்கள் வந்து கடினமான செல்களால் ஆனது. அதில் கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நெக்லின் சொல்கிறோம். அதனால தான் இதை வந்து திக் வால்டு லிக்னின் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். த லியூமன் இஸ் ஏ வெரி மச் ரெசியூடு. அந்த சைடு வந்து ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கும். ரெடியூஸ்னால் குறைக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்வால் செல்லுலோஸாக இருந்துச்சுன்னா ஒரு செல்லில் கேப் இவ்வளோ இருக்கும். அதே லிக்னினாக இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் கேப் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருக்கும். அப்போ த லியூமன் இஸ் ஏ வெரி மச் ரெடியூஸ்டு இன் ஏ ஸ்க்ளீரைஸ். த பித் மே பி சிம்பிள் ஆர் பிரான்ச்டு பித். இந்த சென்ட்ரல் பார்ட்டில் பாருங்கள்
இந்த எந்தெந்த இடத்துலாம் ஒயிட் கலராக இருக்கோ அதெல்லாம் குழிகள்னு சொல்லுவோம். செல்வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆகாத இடத்த தான் நம்ம பித்துன்னு சொல்லுவோம். அந்த பித்து வந்து நார்மலாக அப்படியே லைனாக இருந்துச்சுன்னா அதை வந்து சிம்பிள் பித் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் தேர் ஆர் எ பிரான்ச்டு, திஸ் இஸ் எ பிரான்ச்டு பித் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழிகள் இருக்கும், அந்த குழிகளை ரவுண்ட் பண்ணி அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு குழிகளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்டர்டு பித் அப்படின்னு சொல்லுவோம். பித் அப்படின்றது ஏற்கனவே செல் பயாலஜியில் பார்த்துருக்கோம். இந்த செல்வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆகாத பாட்டை தான் பித்துன்னு சொல்லுவோம். பித்து வந்து பிரான்ச்சாக இருந்தால் பிரான்ச்டு பித், ஃபர்தர் நீட்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சிம்பிள் பித்துன்னு சொல்லுவோம். ஒரு குழி மேலே இன்னொரு குழி அப்படியே டெபாசிட் ஆகிருந்தால் அதை வந்து பார்டர்டு பித்துன்னு சொல்லுவோம். த பித் மேபி, அப்போ பித்தோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து வாட்டர் கண்டக்ஷனுக்கு பயன்படுது. பித்து மேபி சிம்பிள் பித் ஆர் பிரான்ச்டு பித். இன் திஸ் ஸ்க்ளிரைஸ் ஆர் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஃபைபர் நார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பீக்கங்காய் சாப்பிட்றோம், அதில் நார் இருக்குது. சொரக்காய் சாப்பிட்றோம், அதுலேயும் நார் இருக்குது. அப்புறம் புடலங்கால் அந்த ஒயிட் கலர் ஃபைபர்ஸ் வருது, அதுவும் நமக்கு அந்த ஃபைபர்ஸ் தான் இந்த இது. தென் அதுக்கப்புறம் பூசணிக்காய் சாப்பிட்றோம், அதுக்குள்ளே அந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொரு அந்த சீடு வந்து எந்த இடத்துல நல்லா ஃபிட்டாக இருக்கும் அதை எடுத்து பார்த்தா நார் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பனங்கிழங்கு சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே வெரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டயட் ஃபுட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபைபர்ஸ்னால் பார்க்க ஒல்லியாக இருக்கான் ஆனால் அடி பயங்கரமாக அடிக்கிறானே அப்படின்னு சொல்கிறோம். காரணம் உனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபைபர்ஸ் தான். அதனால தான் ஃபைபர் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டியை எதெல்லாம் நார் மாதிரி வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவரைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத ஃபேட் எல்லாம் வெளியில் வந்து பாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் இதுதான். அதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் ஸ்க்ளீரைஸ் ஃபைபர்ஸ் அப்படின்ற சத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரிக்காய் சாப்பிட்றோம், பேரிக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய பாட்டு பார்த்தா நரநரன் இருக்கும். காரணம் அதில் வந்து கல், அதாவது ஸ்டோன் செல்கள் இருக்குது. அந்த ஸ்டோன் செல்கள் தான் இந்த ஸ்க்ளீரைஸ். இப்போ பிளான்ட் பார்ட்டில் இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ they give a very mechanical support to the plant. Hot texture in seed coat, endosperm எல்லாத்துலேயுமே இந்த ஸ்க்ளீரைஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. எந்தெந்த பிளான்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி த ஸ்க்ளீரைஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு 5 டைப். ஒன் இஸ் எ பிராக்கி ஸ்க்ளீரைஸ், ஆல்சோ நோன் எஸ் எ ஸ்டோன் செல்ஸ். டயக்ராம் இருக்குது போடணும். மேக்ரோஸ்க்ளீரைஸ், ஆஸ்டியோஸ்க்ளீரைஸ், ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைஸ் அண்ட் தென் ட்ரைகோஸ்க்ளீரைஸ். இப்போ நம்ம பிக்சர் வச்சு சொல்லித்தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்கிஸ்க்ளீரைஸ் ஆல்சோ நோன் எஸ் எ ஸ்டோன் செல்ஸ். அதுக்கு நேராக இந்த நோட்ஸ் எடுத்து எழுதணும். 3 மார்க் கொஷின். ஆல்சோ நோன் எஸ் எ ஸ்டோன் செல். இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஏ ஈக்குவல் இன் ஷேப், ஸோ திஸ் இஸ் ஏ ஐசோடயாமெட்ரிக் இன் பொசிஷன். தே ஹாட் செல் வால் பிகாஸ் தே presence of a lignin material they found in many more plant bark, pith, cortex, hard endosperm, fleshy portion, some of the fruit. ஃபார் எக்ஸாம்பிள் பல்பா பைரஸ், அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. பைரஸ் அப்படின்றது பேரிக்காய். அந்த பேரிக்காயில் காணப்படக்கூடியது. பேரிக்காயில் வெளித்தோல் க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒயிட் போர்ஷனை சாப்பிட்டா நரநரன் இருக்கும். காரணம் அதில் வந்து கல் போன்ற செல்கள் இருக்கனால தான். பார்க் அப்படின்றது அண்டர்லைன் பண்ணி மரப்பட்டைகள்னு எடுத்துக்கோங்க. மரப்பட்டை, அந்த மரப்பட்டை தான் ஒரு பட்டை தான் எடுத்து நம்ம இப்போ பிரியாணி ஐட்டத்துக்கெலாம் போடுவோம். அது ஒரு மரத்தோட பட்டைகள் தான். அப்போ பார்க்னா மரப்பட்டைகள், அதனால தான் கடினமாக இருக்குது. அதுக்கப்புறம் பித்து, பிளான்ட்டோட சென்ட்ரல் பார்ட்டு. எண்டோஸ்பம், கருவூன் திசுக்கள். அதுக்கப்புறம் ஃப்ளஷி போர்ஷன், பல்பா பைரஸ். இது எல்லா இடத்துலையும் இந்த செல்களை நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன் மேக்ரோஸ்க்ளீரைஸ். இதுதான் நம்ம மேக்ரோஸ்க்ளீரைஸ்னு சொல்லுவோம். மேக்ரோஸ்க்ளீரைஸ் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் தான் லியூமன், செல்லறைகள்னு சொல்லுவோம். எலாங்கேட்டட், ரொம்ப நீண்டு காணப்படும். ராட் ஷேப்டு செல்கள் குச்சி போன்று இரும்பு மாதிரி காணப்படும். இட் ஃபவுண்ட் இன் அவுட்டர் சீட் கோட் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குரோட்டலேரியா, அவரை, பைசம் சட்டைவம், பட்டாணி. இது 2 விதை உரைகள் பார்க்கும்போது கடினமாக இருக்கும். சுண்டலை வேக வச்சு சாப்பிடுவோம். அதில் ஊற வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த செல்கள் அந்த பிளாக் கலர் கோட்டு கடினமாக இருக்கும். அதுவே ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ளஷியாக மாறுது. அப்போ அது காரணம் அதில் கூட எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ குரோட்டலேரியா அவரையிலையும் பைசம் சட்டைவம் பட்டாணியிலையும் இந்த விதமான செல்கள் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டியோஸ்க்ளீரைஸ். ஆஸ்டியோனா நாய்க்கு நம்ம வந்து எலும்பு துண்டு போடுவோம் பாருங்கள், அது இந்த மாதிரி வளைந்து காணப்படும். ஸோ இப்போ எக்ஸ் மாதிரி இந்த டயக்ராம் போடும்போது இப்படி எக்ஸுன்னு மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தே ஆர் ஏ டிலேட்டட் எண்டு.
இந்த ராட் ஷேப்டு ஸ்க்ளீரைஸ் தான், இதே தான் மேக்ரோ தான், அதையே கொஞ்சம் வளைச்சுட்டோம்னா தேர் ஆர் ஏ டைலேட்டட் எண்ட்ஸ் தேர் அக்கர் இன் லீவ்ஸ் அண்ட் சீட் கோட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் த சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைசம் பட்டாணியிலையும் ஹேக்கே அப்படின்ற ஒரு பிளான்ட்லையும் ஹேக்கேயோட விதை உரைகள் அவுட்ரு சீட் கோட்லையும் இந்த ஆஸ்டியோஸ்க்ளீரைட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைஸ் ஆல்சோ நோன் எஸ் எ ஸ்டார் செல். நோட் பண்ணிக்கோங்க, இது புக்கில் இல்லை, ஸ்டார் செல்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கோ. ஸ்டார் செல்ஸ் அப்படின்றது இப்போ ஸ்டார் ஷேப்டு செல்ஸ் வந்து இருக்கும். த லோப் ஆஃப் ஆம் டைவர்சிங், அதாவது விரிஞ்சு காணப்படும். த சென்ட்ரல் பாடி ரவுண்டாக இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி தேர் ஆர் ஏ டைவர்சிங் ஆஃப் த ஆம் தேர் அக்கர் இன் பீட்டியோல் அண்ட் லீஸ். பீட்டியோன இலை காம்புலையும் இலைப்பகுதியிலையும் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டீ இலை, நிம்ஃபையா தாமரை அள்ளின்னு சொல்கிறோம் அந்த இலைகள். அதுக்கப்புறம் ட்ரோகோடென்ட்ரான், இந்த பிளான்ட்டில் எல்லா இடத்துலையும் இந்த ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைஸ் ஷார்ட் ஷேப் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைகோஸ்க்ளீரைஸ். இட் இஸ் ஏ வெரி ஹேரி லைக் அவுட் க்ரோத். இது எழுதிக்கோங்க, ஹேர் லைக் செல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் ஏ ஹைட்ரோஃபைட். ஹைட்ரோஃபைட்டில் அதிக அளவில் இந்த ட்ரைகோஸ்க்ளீரைஸ் நாரிலை போன்ற பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாரு ட்ரைகோஸ்க்ளீரைஸ்னு. இது வந்து hairy like outgrowth. There are a very hair like thin walled sclerae, numerous small angular crystals embedded in the wall of sclerae. The presence is a stem of hydrophytes. நீரில் வாழக்கூடிய தாவரங்களோட ஸ்டெம் போர்ஷன்லையும் லீவ்லையும், அதனால தான் மிதப்பதற்கு பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நிம்ஃபையா தாமரை, அள்ளி, ஏரியல் ரூட் ஆஃப் மான்ஸ்ட்ரா, இவங்க எல்லாத்துலேயுமே இந்த அவுட் க்ரோத் பயன்படும். எந்த இருக்குது ட்ரைகோ ஸ்க்ளீரைஸ் வந்து தே ஃப்ளோட் இன் ஏ வாட்டரில் மிதப்பதற்கு பயன்படும். இப்போ டைப் ஆஃப் ஸ்க்ளீரைஸ் பார்த்தோம், 5 டைப்பு. பிராக்கி ஸ்க்ளீரைஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ ஸ்டோன் செல்ஸ், நோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி மேக்ரோஸ்க்ளீரைஸ் ஆல்சோ நோன் எஸ் ஏ ராட் ஷேப்டு நோட் பண்ணிக்கோ, எய்தர் ஆர். ஆஸ்டியோஸ்க்ளீரைஸ் ஆல்சோ நோன் எஸ் ஏ போன் செல், நோட் பண்ணிக்கோ. ஆஸ்ட்ரோஸ்க்ளீரை ஆல்சோ நோன் எஸ் ஏ ஸ்டார் செல்ஸ் அண்ட் ட்ரைகோஸ்க்ளீரை ஆல்சோ நோன் எஸ் ஏ ஹேர் லைக் செல்ஸ். இது வந்து 5 மார்க் கொஸ்டின் வித் டயக்ராமோட போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ளீரைஸ்க்கு அடுத்தது ஃபைபர்ஸ். The fibers are very much elongated sclerenchyma. Sclerais ஷார்ட்டாக இருக்கும், ஃபைபர்ஸ் லாங்காக இருக்கும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. The fibers are very long in nature. There are a tapering end with pointed, கூரிய முனைகள் கொண்டு காணப்படும் இந்த ஃபைபர்ஸ். Fibers also like that of dead cell because there are a branch of sclerenchyma. Sclerenchymaவே டெட்டாக இருக்கும்போது ஃபைபர்ஸ் வந்து டெட் செல் தான், ஸ்க்ளீரைஸும் டெட் செல் தான். They have a lignified wall with narrow lumen. There are a small pith, but ஸ்க்ளீரைஸில் பிரான்ச்டு பித் இருக்கும், ஃபைபர்ஸில் சிம்பிள் பித் இருக்கும். They provide also mechanical support to the entire plant. They give product to the plant in a strong wind. இப்போ வந்து புயல் காற்று அடிக்குது, ரொம்ப காற்று வேகமாக இருக்குது, மரங்கள்லாம் இப்படி ஆடிட்டு நிற்கும். அது உடஞ்சி போகாமல் தடுக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தான் காரணமாக இருக்குது. இட் ஆல்சோ கால்டு சப்போர்ட்டிவ் திசுன்னு இந்த ஃபைபர்ஸை சொல்கிறோம். ஃபைபர்ஸ் ஹேவ் ஏ கிரேட் கமர்ஷியல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டேஜஸ் அண்ட் தென் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நெசவு தொழில்கள்லையும் குடிசை மாற்றுத் தொழில்களையும் இது ரொம்ப கமர்ஷியல் ப்ராடக்ட், வணிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படக்கூடியது. ஃபைபர்ஸ் அப்படின்றது லாங்கஸ்ட் பிளான்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட் செல்லையே மிக நீண்ட செல்கள் அப்படின்றது ஃபைபர்ஸ் தான் சொல்லுவோம். இல்லை இந்த ஃபைபர்ஸில் லாங்கஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது பொமேரியா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நார்கள். இதோட அளவு 55 சென்டிமீட்டர் நீளம் இருக்குமா. நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர்ஸோட டைப்ஸு. ஃபைபர்ஸ் வந்து 5 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வுட் ஃபைபர் ஆல்சோ நோன் அஸ் ஏ சைலம் ஃபைபர். சைலம் ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிறோம் அல்லது குச்சியை உடச்சிக்கிறோம். அந்த குச்சியில் சென்ட்ரல் போர்ஷன் இவ்வளோ பெரிய டுக் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில்
இதை வந்து ஊற போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயராக அப்படியே பிரிஞ்சு இப்படி நாரிழைகமாக தனித்தனியாக இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நமக்கு சைலத்தோட ஸ்ட்ரக்சரும் ஃப்ளோயத்தோட ஸ்ட்ரக்சரும் அழகாக ஐடென்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபைபர்ஸாக பார்க்குறோம். வுட் ஃபைபர் ஆல்சோ நோன் அஸ் ஏ சைலம் ஃபைபர்ஸ், அதர் நேம் ஆஃப் ஏ லைப்ரிஃபார்ம் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபைபர் ஆர் அசோசியேட் வித் த செகண்டரி சைலம். எந்த ஒரு நாரிழைகள் சைலம் குரூப் கூட இருக்கோ அந்த குரூப்பை சைலரி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். சைலரி ஃபைபர் ஆல்சோ இட் ப்ரெசன்ட் இன் ஏ வுட் பார்ட்டிஸ். அதாவது ஒரு மரத்தோட தண்டு பகுதியில் தான் சைலம் ஃப்ளோயம் அதிக அளவு காணப்படும். ஏன்னா வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மிடில் இருந்துக்கிட்டு ரூட் அப்சர்வ் பண்ணக்கூடிய தண்ணியை எடுத்து லீஃப்க்கு கொடுக்கறதுக்கும் லீஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை எடுத்து ரூட்டுக்கு கொடுக்கறதுக்கும் மிடில் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வுட் ஃபைபர்னு சொல்லுவோம். இட் வெரி சாஃப்ட் இன் நேச்சர். ஏன்னா வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து லிப்ரிஃபார்ம் ஃபைபர் சொல்லுவோம். இப்போ ஒரு மரத்தை எடுத்து நம்ம வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரம்பை வச்சு கட் பண்ணுவாங்க, நல்லா கொடுவாள் எடுத்து வெட்டுவாங்க. வெட்டும்போது சின்ன சின்ன சில்லுகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த சில்லுகளில் தான் எது இருக்குது அப்படின்னா வுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வுட்டில் தான் இந்த சைலம் ஃபைபர்ஸை பார்க்கலாம். தேர் ஆர் ஏ 2 டைப் ஆஃப் ஏ ஃபைபர்ஸ். தே டிரைவ்டு ஃப்ரம் ஏ வாஸ்குலார் கேம்பியம். சைலம் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னா வாஸ்குலார் கேம்பியத்திலேருந்து உருவாச்சு. இந்த வுட் ஃபைபருக்கு வந்து சைலம் ஃபைபர்ஸ் பை ஃபைபர் ட்ரக்கீடு, லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அண்டு ஃபைபர் ட்ரக்கீடு அப்படின்னு சொல்லி 2 பேர்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்ஸ். வுட் ஃபைபருக்கு சைலரி ஃபைபர், அதே மாதிரி ஃப்ளோயம் ஃபைபருக்கு இன்னொரு பேர் ஃபாஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம். திஸ் ஃபைபர் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயத்தில் காணப்படக்கிறதுனால தான் ஃபாஸ்ட் ஃபைபர் ஆல்சோ நோன் அஸ் ஏ ஃப்ளோயம் ஃபைபர்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சைலத்தில் இல்லாத ஃபைபரை எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்னு சொல்லுவோம். நேச்சுரல் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் ஏ வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இப்போ வந்து நம்ம கயிறு இழுக்கிறோம், தண்ணி சேர்ந்ததுக்காக கயிறு யூஸ் பண்ணி இழுப்போம். அதே மாதிரி வடம் கட்டுவாங்க. வடங்கிறது என்ன அப்படின்னா பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிலாம் பார்த்திங்க அப்படின்னா காரு பைக்கு இதெல்லாம் லாரியில் ஏற்றிட்டு போகும்போது நல்லா டைட் பண்ணி கட்டுவாங்க வடம் கட்டுறது. ஸோ அது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். காரணம் அது வந்து ஃப்ளோயத்துலேருந்து எடுத்தது. ஸோ அதனால தான் வெரி ஹார்ட் இன் நேச்சர். த ஃபாஸ்ட் ஃபைபர் ஆர் ஏ வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் இட் ப்ரெசன்ட் இன் ஏ செல்லோ இஸ் காமன். த ஃபைபர் அப்டெனிங் ஃப்ரம் த ஃப்ளோயம். ஃப்ளோயத்தோட பார்ட்லேருந்து எடுக்கிறனால இது வந்து ஃப்ளோயம் ஃபைபர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூட், நெஃப், ஃப்ளாக்ஸ், ஹெம்பிளான்ட், நார் தரும் தாவரங்கள், பயர் தரும் தாவரங்கள்லேருந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் எடுக்கிறாங்க. தே ஸோ கால்டு பெரிசைக்ளிக் ஃபைபர் அண்ட் ஆக்சுவலி ஃப்ளோயம் ஃபைபர்னு சொல்லுவோம். அப்போ ஃபாஸ்ட் ஃபைபரு, எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபரு, பெரிசைக்ளிக் ஃபைபரு, ஃப்ளோயம் ஃபைபரு எல்லாமே ஒன்று தான். 4 நேம் இருக்குது. ஒவ்வொரு நேமும் செப்பரேட்டாக கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். இப்போ பருத்தி கொட்டை இருக்குது. பருத்தி விதைகள் அப்படிங்கிறது நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை சுற்றி பருத்தி ஒயிட் கலரில் இருக்கும். திஸ் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேங்காய் மட்டை இருக்கும். மட்டைக்குள்ளே தான் தேங்காய் இருக்குது. தேங்காய் ஓட்டோடையே இருக்கும். இப்போ அந்த மட்டையை பிரிக்கிறோம், அப்போ முடி மாதிரி நீச்சிகள் வருது. ஸோ அதை வந்து ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். த ஃபைபர்ஸ் ஆர் ப்ரொடக்டிவ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த என்டையர் பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் அண்டு சில்க் காட்டன். அண்ட் தென் இவங்க 2 பேருமே டெஸ்டா ஆஃப் த சீடு. சீடோட அவுட்ரு கோட்டுக்கு பேர் தான் டெஸ்டா. சீடோட இன்னர் கோட்டுக்கு பேர் டெக்மன். அப்போ அவுட்ரு சீட் கோட்டில் இருக்கக்கூடிய நார்களுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மீசோகார்ப். மீசோனா மிடில் இருக்கக்கூடியதுன்னு படிச்சிருப்பீங்க. த ஃபைபர் அப்டைன் ஃப்ரம் த மீசோகார்ப் ஆஃப் த ட்ரூ பிளான்ட். எக்ஸாம்பிள் கோகனட்டில் தென்னை மட்டை இருக்குல்ல, அதுதான் மீசோகார்ப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லீஃப் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை மரத்தில் நார் எடுக்கிறோம். நாரில் தான் பூ கட்டுறோம். அதான் பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார் வந்து லீஃப் தான், லீஃபோட அடிப்பகுதி. ஸோ அது வந்து நாராக பயன்படுத்துகிறோம்ல, ஸோ லீஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் வந்து ஃபைபராக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் லீஃப் ஃபைபர்ஸ். ஒரு ஃப்ரூட்டோட பார்ட்டை 3ஆக டிவைட் பண்ணுறோம். எஃபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோவை எடுத்துக்கிறீங்க. மேங்கோவில் வெளித்தோல் வந்து எஃபிகார்ப்பு, அதில் கொலன்னு இருக்கக்கூடிய பார்ட் இருக்குல்ல, அது வந்து மீசோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோகார்ப் அப்படிங்கிறது நம்ம ஒயிட் கலராக கரடுன்னு கரடுவோம் மாங்காய்லாம் சாப்பிட்டு, அந்த பாட்டை தான் எண்டோகார்ப்பு. எண்டோகார்ப்பை ஸ்ப்ளிட் பண்ண இருக்கக்கூடியது தான் சீடு. அதே மாதிரி தேங்காய் மட்டையோடு எடுத்துக்கோங்க. தென்னை மரத்தில் வந்து அப்படியே விழுது, நம்ம இளநீன்னு சொல்கிறோம்ல, அது அந்த இளநீரை பிரித்தா உள்ளுக்குள்ளே தேங்காய் இருக்கும். அந்த தேங்காவை வெளிக்கோட்டு நம்ம உடைச்சிட்டு
அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒயிட் கலராக இருக்குல்ல அதுதான் நம்ம வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கிறோம். அது வந்து எண்டோஸ்போம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தேங்காய் தண்ணி இருக்கும், லிக்விட் எண்டோஸ்போம். அந்த வெளிக்கோட்டு தேங்காய் மட்டை ஓட்டோடு இருக்குல்ல அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோகார்ஃபு. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தான் மீசோகார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மீசோகார்ஃப் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றோம். ஸோ அது மீசோகார்ஃபு. அப்போ ஒரு ஃப்ரூட்டோட மீசோகார்ஃபை ஃபைபராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீசோகார்ஃப் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். லீஃப் ஃபைபர்ஸாக இருந்துச்சுன்னா லீஃப் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மியூசா வாழை நார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அகேவு, அதுக்கப்புறம் சென்சிவேரியா, இவங்க எல்லாத்துலேயுமே இலையிலேருந்து நார்கள் வருது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒன் இஸ் ஏ xylem fibers, another one is a phloem fibers, surface fibers, mesocarp fibers and the leaf fibers. There are a different kind of fibers. Then fibers on our daily life. Fibers நமக்கு டெய்லி லைஃப்பில் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் நார்களின் பங்கு. Fibers many more usage in a economically very powerful use. First of all the textile fibers. டெக்ஸ்டைல்னா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நூற்பரப்பு நூலாலைகள்லாம் இருக்குல்ல அங்கே பயன்படக்கூடியது. ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபைபர்ஸ் யூட்டிலைஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேப்ரிக், நெட்டிங் அண்ட் தென் கார்டேஜ், கயிறு திரிக்க, வளைகள் பின்ன இந்த நார்கள் பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஃபைபர்ஸு, சாஃப்ட் ஃபைபர்ஸு, ஹாட் ஃபைபர்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வெளித்தோல், அதனால் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். சாஃப்ட் ஃபைபர்ஸு ஃப்ளக்ஸு, சணல், ரேமி இதெல்லாமே சாஃப்ட் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஜூட்னா சணல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் ஃபைபர்ஸ், கடின நார்கள். எடுத்துக்காட்டு தேங்காய் ஓடு, அன்னாசி, அபாக்கா இவங்க எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஃபைபர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிரஸ்ட் ஃபைபர்ஸ், தூரிகை நார்கள்னு சொல்லுவாங்க. The fibers utilized for the manufacture of brushes and then broomstick, அதாவது துடைப்பம் செய்யறதுக்கு பயன்படக்கூடிய நார்களை வந்து பிரஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரஃப் வீவிங் ஃபைபர்ஸ், அதாவது ஃபைபர் யூட்டிலைஸ்டு மேக்கிங் பேஸ்கட் அண்ட் சேர் மேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பாய்கள், கூடைகள், மரச்சர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஃபைபர்ஸை தான் நம்ம ரஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேப்பர் மேக்கிங் ஃபைபர்ஸ், எழுதுதாள் தயாரித்தல். அதாவது சைலக்கட்டைகள் வந்து அதோட ஃபைபர்ஸில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாட்டரை கண்டக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் ஃபைபர்ஸ். ஃபில்லிங் அப்படின்னாவே குஷன் இந்த மாதிரி மெட்டீரியல், அதாவது ஸ்டஃபிங் குஷன், அதுக்கப்புறம் மேட்ரஸஸ், ஃபில்லோ, ஃபர்னிச்சர் ஐட்டம் இது எல்லாத்துலேயுமே பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேம்பக்ஸு, சில்க் காட்டன் இவங்க எல்லாமே நார்கள். அதாவது டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் பார்த்தோம். சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ், பிரஸ்ட் ஃபைபர்ஸ், textile fibers, filling fibers, paper making fibers. So there are a different kind of the usage in a fiber item. So இது வரைக்கும் simple tissue பார்த்தோம். Next of all the complex tissue. Complex tissue, xylem. In group of permanent cells to form the several kind of structure. அதாவது ஒவ்வொரு வேறு விதமான ஸ்ட்ரக்சர் கொண்ட பெர்மனன்ட் செல்கள் எல்லாமே சேர்ந்து கிவிங் டுகெதர் சிங்கிள் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய செல்கள் சேர்ந்து, அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்கள் டு ஃபார்ம் த single function. This is a complex tissue. In this complex tissue, further functions there are divided into xylem and then phloem. Xylem அப்படின்றது வாட்டரை கண்டக்ட் பண்ணும், phloem அப்படின்றது ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம பிரைமரி கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். அப்போ xylem அப்படின்றதுல பல செல்கள் இருக்குது. அதே மாதிரி phloem அப்படின்ற ஒரு சிங்கிள் வேர்டுக்குள்ளே பல செல்கள் இருக்குது. இந்த பல செல்கள் எல்லாமே நம்ம பெர்மனன்ட் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேறுபட்ட பல்வேறு ஸ்ட்ரக்சர் கொண்ட பெர்மனன்ட் செல்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் xylem அப்படின்னா வாட்டரை கண்டக்ட் பண்ணும். இந்த xylem குழுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் வேறு ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. ட்ரக்கீடு, வெசல்ஸு, xylem ஃபைபர், xylem பேரன்கேமா இவங்க 4 வேறு விதமான ஸ்ட்ரக்சர். பட் தே காமன்லி கால்ட் as a xylem. ஸோ xylem கண்டக்ட் த வாட்டர். த சேம் லைக் phloem also like that of a complex tissue of xylem. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் xylem பார்ப்போம். இப்போ ஹேபர்லேண்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு 1914 ஹேபர்லேண்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு இந்த xylத்தை டிவைட் பண்ணார். அதாவது xylத்துக்கு ஹைட்ரோம் அப்படின்ற ஒரு பேரும், ஃப்ளோயத்துக்கு லெப்டோம் அப்படின்ற பேரும்,
ஹேபர்லேண்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் 1914 கொடுத்தாரு. சைலம் வாட்டரை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்றத அவர் ப்ரீவியஸாக நமக்கு சொல்லிட்டாரு. ஸோ சைலம் இஸ் த பிரின்சிபல் வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சைலம் வந்து ஒரு வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. த டேர்ம் சைலம் introduced by the scientist நாகேலி in the year 1858. அப்போ ஹேபர்லான் அப்படின்றது சைலத்துக்கு ஹைட்ரோம்ன்ற பேரும் ஃப்ளோயத்துக்கு லெப்டோம் அப்படின்ற பேரும் கொடுத்தாரு. இது நீட்டில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. நீட்டில் ஹைட்ரோம் அப்படின்ற வேர்டை அடிக்கடி சொல்லுவாங்க. த டேர்ம் வேர்டு சைலம் அப்படின்றது சொன்னது நாகேலி. அண்ட் இட் இஸ் derived from the Greek word xylos அப்படின்னாவே உட்டு அப்படின்னு அர்த்தம். xylosனா மீனிங் உட்டு, xylosக்கு மீனிங் உட்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் the wood, the xylem is derived from. xylem எங்கிருந்து தோன்றியிருக்கு அப்படின்னா woodல இருந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். xylem வந்து woodல இருந்து தான் நமக்கு தோன்றுச்சு. அதனால தான் Greek வேர்டில் xylosனா மீனிங் wood. the xylem ப்ரோகேம்பியம், ப்ரோகேம்பியம் அப்படிங்கிறது எபிக்கல் மெரிஸ்டம். நேற்று பார்த்தோம்ல, எபிக்கல் மெரிஸ்டம் நுனிக்கொழுந்தில் இருந்து தோன்றியிருக்கு. அதை ப்ரோகேம்பியம் இனிஷியேட் பண்ணுறதுனால the xylem derived from the precambium cell அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ பிரைமரி xylem. இந்த எபிக்கல் மெரிஸ்டில் இருக்கக்கூடிய ப்ரோகேம்பியத்திலிருந்து உருவாகக்கூடிய சைலத்தை பிரைமரி xylemனு சொல்லுவோம். அதே வாஸ்குலார் கேம்பியத்திலிருந்து உருவாகக்கூடிய சைலத்தை செகண்டரி xylem அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேம்பியத்திலிருந்து the precambium derived in the xylem, primary xylem. The vascular cambium derived the xylem or secondary xylem. In this primary xylem further classified into protoxylem and then metaxylem. சைலத்தில் ஃபஸ்ட்டு தோன்றக்கூடிய சைலத்தை புரோட்டோசைலம்னு சொல்லுவோம். ஆஃப்டர் செகண்டரி ஃபார்ம்டு சைலம் ஆர் மெட்டாசைலம். ப்ரக்கேம்பியத்திலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சைலம் பிரைமரி சைலம், வாஸ்குலா கேம்பியத்திலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சைலம் செகண்டரி சைலம். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு சைலம் புரோட்டோசைலம், செகண்ட் ஃபார்ம்டு சைலம் ஆர் மெட்டாசைலம். அப்படி நாளாக நமக்கு ட்ரைவ் பண்ணுவோம். 1 மார்க்கில் கேட்பாங்க. புரோட்டோசைலம் ஆர் ஃபார்ம்டு பை த, it is a early formed xylem. So metaxylem are formed from the, it is a later formed xylem. Precambium initiate the xylem or protoxylem எழுதக்கூடாது, அந்த இடத்துல நம்ம பிரைமரி xylemனு எழுதணும். வாஸ்குலர் கேம்பியத்தில் உருவாகக்கூடிய சைலத்துக்கு பேர் என்ன? செகண்டரி xylem அப்படின்னு சொல்லுவோம். The protoxylem lies towards the periphery and metaxylem. The based upon the position, the xylem are further classified into exarch, entarch, centrarch and then மீசார்ச் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸார்ச், இதுவும் 2 மார்க்கில் கேட்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோட்டோசைலம் வெளிப்பகுதியில் இருக்குது, இது சென்ட்ரல் போர்ஷன்னு வச்சுக்குவோம். புரோட்டோசைலம் டுவோர்ஸ் த பெரிபெரி, பெரிபெரினா அண்ட்லைன் பண்ணி அவுட்டர்னு எழுதிக்கோ, இட் இஸ் ஏ சயின்டிஃபிக் வேர்டு. புரோட்டோசைலம் லை டுவோர்ஸ் த அவுட்டர் சைட் அண்ட் மெட்டாசைலம் டுவோர்ஸ் த சென்டர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மிடில் பக்கத்துலேயே மெட்டாசைலம் இருக்குது, புரோட்டோசைலம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஹால், இப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான், ஒரு வயசான தாத்தா இருக்கார். இப்போ யார் ஃபஸ்ட்டு சாவாங்க அப்படின்னு கேட்டால் வயசான தாத்தா தான் செத்து போயிடுவார். அப்போ அது வெளியில் நம்ம அனுப்புகிறோம், எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பயர் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ புரோட்டோசைலம் அவுட் சைடில் இருந்து மெட்டாசைலம் இன்சைடில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸார்ச் அப்படின்னு சொல்லுவோம். Protoxylem towards the outer and metaxylem towards the inner. This is a exarch. Example, root. எல்லா விதமான ரூட், மோனோகாட்டு, டைகாட்டு, புல், வேப்ப மரம், புளிய மரம், எல்லா விதமான வேர்களையும் எக்ஸார்ச் கண்டிஷன் உள்ள ஒரு வாஸ்குலர் பண்டில் தான் நம்ம பார்ப்போம். அதில் xylem வந்து எக்ஸார்ச் கண்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்டார்ச். புரோட்டோசைலம் டுவோர்ஸ் த சென்டர், மெட்டாசைலம் டுவோர்ஸ் த பெரிபெரி. அப்படியே ஆப்போசிட். இங்கே புரோட்டோசைலம் வெளி சைடில் இருக்குது, மெட்டாசைலம் உள்ளே இருக்குது. இங்கே புரோட்டோசைலம் சென்டரில் இருக்குது, மெட்டாசைலம் அவுட் சைடில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் என்டார்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஸ்டெம், எல்லா விதமான ஸ்டெம்மில் இருக்கும், மோனோகாட், டைகாட், எல்லா விதமான ஸ்டெம். நெக்ஸ்ட் ஒன் சென்டார்ச். எப்படிங்க அப்படின்னா புரோட்டோசைலம் லொக்கேட்டட் இன் ஏ சென்டர், இதுதான் சென்டர் பாயிண்ட். இது ஒரு செல் அப்படின்னா புரோட்டோசைலம் இன் ஏ சென்டர் பாயிண்ட். இந்த இடத்துல புரோட்டோசைலம் இருக்குது. புரோட்டோசைலத்தை சரௌண்ட் பண்ணி மெட்டாசைலம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மெட்டாசைலம், நடுவில் மட்டும் கொஞ்சமாக புரோட்டோசைலம் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சென்டரை பேஸ் பண்ணி இருக்கனால சென்ட்ராச்.
It present in a Sellaginella species. Next one, mesorge. Protoxylem located in a center. அதே போல தான் protoxylem சென்டரில் இருக்கு. பட் அதோட டபுள் சைடு மட்டும் மெட்டாசைலம் இருந்துச்சுன்னா அதை நம்ம மீசார்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய இடங்களில் காணப்படுது. In this type of vascular bundle are seen in a many more plants. Example, obioclasm. So, based on the position, the xylem are further classified into exarch, entarch, mesarch and then centarch divide பண்ணுவோம். Protoxylem outsideல இருந்து மெட்டாசைலம் இன்சைடில் இருந்துச்சுன்னா எக்ஸார்ச். அப்படியே மாற்றுங்க. இப்போ புரோட்டோசைலத்தை உள்ளே கொண்டு வந்து மெட்டாசைலத்தை வெளியில் கொண்டு போச்சுன்னா என்டார்ச். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரார்ச். புரோட்டோசைலம் இன்சைட் சரௌண்டட் மெட்டாசைலம் அப்படின்னா அதுக்கு பேர் சென்டார்ச். புரோட்டோசைலம் சென்டரில் இருந்து அதன் ரெண்டு சைடு மட்டுமே மெட்டாசைலம் இருந்துச்சுன்னா அதை நம்ம மீசார்ச் அப்படின்னு சொல்லுவோம். இட் பிரசன்ட் இன் ஏ ஓபியோக்ளாசம் மெம்பர்ஸ் ஆல் ஆர் ஏ இண்டிவிஜுவல் 2 மார்க். இப்போ பிரைமரி சைலம் இண்டிவிஜுவல் 2 மார்க், செகண்டரி சைலம் 2 மார்க், புரோட்டோசைலம் அப்படின்றது 2 மார்க், மெட்டாசைலம் 2 மார்க், எக்ஸார்ச் இண்டிவிஜுவல், என்டார்ச் இண்டிவிஜுவல் 2 மார்க், சென்டார்ச், மீசார்ச் எல்லாமே இண்டிவிஜுவல். ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோட படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ சைலத்தோட இன்ட்ரோ பார்த்தோம். சைலத்தில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் செல் பார்க்குறோம். ஏன்னா குரூப் ஆஃப் செல் சேர்ந்தது தானே நம்ம சைலம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இருக்கக்கூடியதில் 2 திசுக்கள் தான் உலகத்திலேயே இருக்குது. ஒன்று மெரிஸ்டம் செல்லு, இன்னொன்று வந்து பர்மனன்ட் செல்லு. மெரிஸ்டம் செல்னால் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு பாஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். இந்த பர்மனன்ட் செல் அப்படின்றவன் சொல்லிக் கொடுத்த வாதியாரை மறந்துட்டு எப்பட்றா போகிறது அப்படின்னு சொல்லி அதே கிளாஸ்லேயே இருந்துப்பான். ஸோ அவனை நம்ம பர்மனண்ட்டாக இந்த கிளாஸ்லேயே தங்கிட்டு இல்லை, அதனால் அவனுக்கு வந்து பர்மனன்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்மனன்ட் செல்லு இண்டிவிஜுவலாக தனித்தனி செல்லாக இருந்து செயல்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பர்மனன்ட்னு சொல்லுவோம். இல்லை 4-5 செல்கள் சேர்ந்து எல்லாம் 4-5 பசங்க சேர்ந்துக்கிட்டு குரூப்பாக சேர்ந்து எந்த ஒர்க்கும் செய்யாமல் சும்மாவே இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்மனன்ஸ் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ளெக்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், சைலம் ஃபைபர்ஸ் அண்ட் தென் சைலம் பேரன்கேமா 4 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்கீட்ஸ். ட்ரக்கீட்ஸ் ஆர் இது இண்டிவிஜுவல் 5 மார்க் கொஷின். ட்ரக்கீட்ஸ் ஆர் டெட். டயக்ராம் இருக்குது, அது பார்த்துக்கோங்க, பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ட்ரக்கீட்ஸ் வந்து டெட் செல்ஸு, லிக்னிஃபைடு எலாங்கேட்டட் செல்ஸ். அது முனைகள் வந்து கூர்மையாக இருக்கும். அதோட செல்லறைகள் வந்து அகலமாக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது? ஃபைபர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலி ட்ரக்கீட்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான். ஃபைபர்ஸ்க்கு இப்படி இருப்பாங்க. அப்போ அவனோட லியூமனை காட்டிலும் இவனோட லியூமன் அகலமாக இருக்கும். தேர் ஆர் எ வைடர் தேன் தட் ஆஃப் த ஃபைபர்ஸ். இட் கிராஸ் செக்ஷன். த ட்ரக்கீஸ் ஆர் பாலிகோனல் இன் ஷேப். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம குறுக்க இப்படி போடுறோம். இப்போ நீளமாக இருக்கா, இதை இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும்போது நமக்கு கிராஸ் செக்ஷன் தேர் ஆர் ஏ வெரி பாலிகோனல் இன் ஷேப். நிறைய ஸ்ட்ரக்சரில் தெரியும், அதனால தான் பாலிகோனல் இன் ஷேப்னு சொல்லுவோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏ செல் வால் திக்கனிங். நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சின்ன செடியை நம்மளால் கையில் உடைக்க முடியும். அதுக்கப்புறம் அருவா கொண்டு அறுக்க முடியும். அதுக்கப்புறம் கொடுவாள் எடுத்து வெட்டுறோம். அதுக்கப்புறம் கோடாரி யூஸ் பண்ணுறோம். எல்லாமே பிளான்ட்டு தானே. ஏன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு? காரணம் அது ஒவ்வொன்றும் கடினமாக மாறிடும். அந்த கடினத்துக்கு காரணம் செல்வாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு. செல்லுலோஸாக இருந்தால் சின்ன செடியில் டொக்குன்னு உடைச்சிட்டு போகிறோம். பெரிய மரத்தை நம்மளால் உடைக்க முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறத நல்லா எக்கி உடைச்சி இழுத்து பிடிச்சி எப்படியாவது நம்ம உடைச்சிட்றோம். அதிகமாக இருக்க போக போக ரம்ம வச்சு அறுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே செல்வால் மெட்டீரியல் திக்கனிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த செல்வால் திக்கனிங் டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் செகண்டரி வால் சப்ஸ்டன்ஸ் தேர் ஆர் ஏ ரிங் ஷேப்டு அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஷேப்டு, லேடர் ஷேப்டு, நெட்வொர்க் ஷேப்டு. இது ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஸ்ட்ரக்சரில் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ பெருசு போட வேணாம், நீங்கள் இந்த சைடு இவ்வளோ சைஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இவ்வளோ சைஸ் போட்டால் உங்களால் கொஷின் அட்டன் பண்ண முடியாது. இது இவ்வளோ நீளம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இப்படி போட்டுக்குங்க, இந்த சைடு இப்படி போட்டுக்குங்க. இதில் வந்து சும்மா ரிங்கு 2 ரிங்கு 2 டபுள் லேயர் இப்படி போடணும். டபுள் லேயரை சென்டரில் இப்படி புள்ளி குத்தணும். ஓகேவா? உங்களோட மெட்டீரியலே நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எதுவும் தேட தேவை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்கீஸ். இதை வந்து தேர் ஆர் ஏ ஆனுவல் ரிங் ஷேப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்பைரல் ஷேப்னு சொல்லுவோம். தேர் ஆர் ஏ லேடர், இது ஏணிப்படி மாதிரி இருக்கனால லேடர் லைக் ஸ்ட்ரக்சர்.
ஸ்கேலரிஃபார்ம் அண்ட் தென் நெட்வொர்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா அதை நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ ரெட்டிகுலேட் அண்ட் தென் யூனிஃபார்ம்லி திக்கனிங் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக செல்வால் டெபாசிஷன் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் ஏ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த செல்வால் மெட்டீரியல். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின். த செகண்டரி வால் திக்கனிங் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஆனுலர் ஸ்பைரல் ஸ்கேலரிஃபார்ம் ரெட்டிகுலேட் அண்ட் தென் பிட்டட் இதை நோட் பண்ணி எழுதணும். ட்ரக்கீஸோட வால் லேயர்கள் வந்து ஓட்டைகள் காணப்படாது. தேர் ஆர் ஏ இம்பர்போரேட்டட் என் வால் புக்கில் நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் சயின்டிஃபிக் வேர்டு. இம்பர்போரேட்னா மீனிங் ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஓட்டைகள் காணப்படும், ஓட்டைகள் இருக்காது. இம்பர்போரேட்டட் அப்படின்னா ஓட்டைகள் காணப்படாது. வித்தவுட் போர். த பார்டர்ட் பித் ஆன் த சைட் வால் அதாவது இதுதான் வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதோட ஒவ்வொன்றுலையும் அதோட கார்னரில் செல்வாலில் பார்டர் பித்து இருக்கும். செல்வாலில் ஒன்று இப்படி கலந்துருக்கும் இல்லையா, இது வாட்டரை கண்டக்ட் பண்ண அடுத்த செல்களில் இருக்கக்கூடிய ட்ரக்கீடுக்கு கொடுக்கும், இது அடுத்த செல்களில் இருக்கக்கூடிய ட்ரக்கீடுக்கு கொடுக்கும். இப்படி தான் பிளான்ட் மேலேருந்து கீழே ரூட் வரைக்கும் அப்படியே ஒவ்வொன்றா கண்டக்ட் பண்ணிகிட்டே போகும். கீழே ரூட் பகுதி இருக்குது, அதில் வந்து மேலே அந்த மண்ணான் தான் பார்ப்போம் மரத்தை, அது வரைக்கும் இந்த ட்ரக்கீட்ஸ் வரிசையாக அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ட்ரக்கீடோட பிக்சர் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இதே மாதிரி லைனாக ரூட்லேருந்து ஸ்டெம் லீஃப் வரைக்கும் லைனாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட்டாக இப்போ இங்கே இதுதான் ரூட்டுன்னு வச்சுக்கோங்க, வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. எங்கள் தண்ணி நீ மண்ணில் ஊற்றுறீங்க, அது தண்ணியை அப்சர்வ் பண்ணி அப்படியே ரூட் அப்சர்வ் பண்ணிக்குது, அது அப்படியே சைலம் கொடுக்குது. ஒவ்வொரு இடமா அப்படியே வாட்டர் மூவ் ஆகிட்டு லீஃப் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அப்போ அதை வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் இந்த பார்டர்டு பித்து தான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சைட் வாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் த்ரோ த கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ ஜிம்னோஸ்போம். அதாவது ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டில் தான் இந்த ட்ரக்கீட்ஸ் இருக்குது. தேர் ஆர் அரேஞ்சு ஒன் அபோவ் த அதர், ஒன்று மேலே ஒன்று வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸு, செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸு, அப்படி ரூட்லேருந்து லீஃப் வரைக்கும் வரிசையாக அது இருக்கும். ஏன்னா ஸ்டெம் அவ்வளோ பெருசுக்கு இருக்குல்ல, மரம் அந்தளவு பெருசாக இருக்கும். ட்ரக்கீஸ் ஆர் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அண்ட் தென் டெரிட்டோஃபைட். இட் ஆல்சோ ஆஃபர் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். பிளான்ட்டுக்கு வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது இல்லாமல் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை பிளான்ட்டு கொடுக்குது. 5 பாயிண்டில் அழகாக நோட் பண்ணிக்கலாம். ட்ரக்கீஸ் அப்படின்றது dead cell, lignified wall, lumen வந்து broader compare with the fibers. In cross section there are a very polygonal in shape, annular, spiral, scalariform and then reticulate, then pitted. In this tracheids the wall layer are a imperforated end wall, only conduction through the bordered pith. It present in a teratophyte and then gymnosperm, absent in angiosperm. There are also mechanical support to the entire plant. இவ்வளோ தான் இதில் நீங்கள் எழுத போகிறீங்க. இது 5 மார்க் கொஷின். இந்த டயக்ராம் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வெசல்ஸ். வெசல்ஸ் வந்து ட்ரக்கீடு மாதிரியே தான், ஆனால் வெசல்ஸ்க்கு இன்னொரு பேர் ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவான். ட்ரக்கீடு வேறு, ட்ரக்கியா வேறு. ட்ரக்கீடு இருக்கிற இடத்துல இந்த ட்ரக்கியா வந்து அதிகம் காணப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூ பூக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துலேயுமே இந்த வெசல்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வெசல் தான் இருக்கும். ஆனால் ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம்னு ப்ரீவியஸ் ஆன்ஸ்டர்ஸில் படிக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரக்கீஸ் வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. வெசல்ஸ் ஆல்சோ லைக் தட் ஆஃப் ட்ரக்கியா. ஏன் வெசலுக்கு வந்து ட்ரக்கியான்னு இன்னொரு பேர் அப்படின்னா, ட்ரக்கீடில் இருக்கிற மாதிரி இதுக்கும் செகண்டரி வால், ஆனுலர், ஸ்பைரல், ஸ்கேலரிஃபார்ம், ரெட்டிகுலேட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால் ட்ரக்கீடுக்கு வச்ச பேர் வெசலுக்கும் வச்சுருக்காங்க. வெசல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெசல் அப்படின்றது எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் டெட் செல்ஸ். இது வந்து டெட் செல்களால் ஆனது. த ரோ ஆஃப் வெசல்ஸ் எலமெண்ட் பிளேஸ்ட் இன் எ எண்டு. அதாவது வெசல்ஸ் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஹோலோவாக இருக்கும். தேர் ஆர் பர்போடேட்டட் என்வால். அதில் வந்து ஓட்டைகள் காணப்படும் ஒரு வெசலுக்கும் இன்னொரு வெசலுக்கு இடையே. இப்போ நம்ம வந்து புல்லாங்குழல், ஊதுக்குழல் பாருங்கள், இந்த ஓட்டையை பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டுக்கு இருக்கும். அப்போ ஒன்று மேலே இருக்கும்போது ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு பேர் தான் பர்போரேட்டட் என்வால்னு சொல்லுவோம். இதோட லியூமன் வந்து நல்லா அகலமாக பெருசாக காணப்படும். அதான் தேர் ஆர் ஏ ஒய்டர் கம்பேர் வித் த ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த டியூ டு த டிசால்சன், அதாவது ஒரு செல்வால் திடீர்னு அந்த மரம் கிளைகள் கட்டாயிருச்சு. அப்போ கட்டாகும்போது ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இந்த இடத்துல வந்து கேப் விழுந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போர், பெரிய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பர்போரேட்டட் என்வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்போரேட்டட் என்வால் வந்து ஒரு இப்போ நம்ம
கிச்சனில் வந்து பைப்லேருந்து தண்ணி திறந்து வரும். அப்போ சின்ன ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக வருது. அதே நம்ம ஷவரில் பாருங்கள் ஏகப்பட்ட ஹோல் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஹோலில் இருந்தும் நமக்கு தண்ணி வரும். அப்போ ஒரு ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் பர்போரேஷன் பிளான்ட். எக்ஸாம்பிள் வந்து மாங்கிஃபெரா, மாங்காய் மரத்தை கட் பண்ணும்போது டயக்ராமில் இப்படி தான் தெரியும். அதே மாதிரி நிறைய ஹோல்ஸ், நம்ம ஷவரில் குளிக்கிற மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் பர்போரேஷன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. லிரியோடென்ட்ரானா அமெரிக்காவில் டூலிப் ஃப்ளார் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக அமெரிக்காவில் அதிக அளவு இருக்கக்கூடியதான் லிரியோடென்ட்ரான்னு சொல்லுவோம். பேஸ்ட் அப்பான் த செகண்டரி வால் திக்கனிங் தே லைக் தட் ஆஃப் ட்ரக்கீஸ் தேர் ஆர் ஏ ஆனுலர் ஸ்பைரல் ஸ்கேலைஃபார்ம் ரெட்டிகுலேட் அண்ட் தென் பித்தேட். அதனால தான் இதுக்கு ட்ரக்கியா அப்படின்ற இன்னொரு பேரே இருக்குது. ட்ரக்கீட் வந்து மெயின் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அண்டு டெரிட்டோஃபைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெசல்ஸ் ஆர் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்னு சொல்லுவோம். ஆனால் டெரிட்டோஃபைட்லேயும் ஜிம்னோஸ்போம்லேயும் இந்த வெசல்ஸ் இருக்காது. ஆனால் நீட்டோன்ற ஜிம்னோஸ்போமில் மட்டும் இந்த வெசல்ஸ் காணப்படும், அங்கே ட்ரக்கீட் காணப்படாது. அப்படின்னா மற்ற எல்லா ஜிம்னோஸ்போமை விட நீட்டம் வந்து சூப்பரான நல்ல வெரி காம்ப்ளிகேட்டட், அதாவது இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஜிம்னோஸ்போம்னு சொல்லுவோம். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் அண்ட் ஆல்சோ கிவ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த என்டையர் பிளான்ட். அப்போ ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ் பார்த்துட்டோம். வெசலுக்கு இன்னொரு பேர் ட்ரக்கியா. ஏன் இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ட்ரக்கீடு மாதிரியே வெசலுக்கும் ஆனுலர் ஸ்பைரல் திக்கனிங் செகண்டரி வால் டெபாசிஷன் ஆகுது. அதனால் ட்ரக்கீடுக்கு வெசல்ஸ்னு இன்னொரு பேர், வெசலுக்கு ட்ரக்கியா அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சைலம் ஃபைபர்ஸ். சைலம் குரூப்பில் 4 பேர்த்தில் சைலம் பேரன்கைமா தவிர மற்ற 3 பேருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், அதுக்கப்புறம் சைலம் பேரன்கேமா, அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் டிவி பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா ட்ரக்கீட்ஸு, வீனா வெசல்ஸு, போகிறீங்க அப்படின்றது பேரன்கேமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எஃப்ங்கிறது ஃபைபர்ஸு, பிங்கிறது பேரன்கேமா. ஓகேவா? அப்போ டிவி பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, ட்ரக்கீஸ், வெசல்ஸ், ஃபைபர்ஸ், பேரன்கேமா. இப்போ நம்ம 3வது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்ளிரன்கேமா. சைலம் குரூப்பில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைலம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபைபர்ஸ் தான் ஃப்ளோயம் கூட அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளோயம் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். சைலம் ஃபைபர்ஸ் ஆல்சோ டெட் செல் பிகாஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ். டெட் செல்னால் செத்து போயிடும் கிடையாது, சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் இருக்காது, ஃபர்தராக டிவிஷன் ஆகாது இந்த செல். அதனால தான் பர்மனன்ட் செல்னு சொல்லுவோம். டெட்டு போயிடுச்சுன்னா செத்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து மறுபடியும் ஃபர்தர் டிவிஷன் அட்டன் பண்ணாது, அதனால் அது டெட் செல்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் முன்னாடியே நான் சொன்னேன், டெட் செல்ஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். தே கேனாட் கண்டக்ட் வாட்டர் பட் பீயிங் சப்போர்ட் அண்ட் த மெக்கானிக்கல் டு த பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கும். தேர் ஆர் ப்ரெசன்ட் இன் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி சைலம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், பிரைமரி சைலம்னா என்ன? அதாவது புரோகேம்பியத்தில் உருவாகக்கூடிய சைலம் பிரைமரி சைலம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய மரமாக ஆனதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து வாஸ்குலா கேம்பியம், அங்கேருந்து உருவாகக்கூடிய சைலம் செகண்டரி சைலம். அப்போ சைலத்தில் இனிஷியேட் குட்டி செடியாக இருக்கும் போதும் இந்த ஃபைபர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், மெச்சூர் ஆனதுலேயும் இந்த ஃபைபர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஃபைபர்ஸ் ஆர் அப்பன்லி ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ட், எல்லா இடத்துலையும் காணப்படும். இது நல்லா குரூப்பாக தான் காணப்படும். தேர் அக்கர் இன் ஏ பேச்சஸ், இட் கன்டினியூஸ் இன் ஏ பண்டில் ஷேப்டு. Between fibers, normal tracheids, there are many transitional forms, neither typical fibers nor typical tracheids. அதாவது ஃபைபர்ஸில் வந்து நமக்கு எப்படி அது வந்து மெயினாக வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணதுக்கு பயன்படுது. இது ஒரு தொகுப்பாக பண்டிலாக தான் காணப்படும். இந்த சைலம் ஃபைபர்ஸ்க்கு முன்னையே பார்த்தோம், லிப்ரிஃபார்ம் ஃபைபர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து குறுகலான செல்லறைகளே கொண்டது. இது வந்து ஏற்கனவே டெட் செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது வாட்டரை கண்டக்ட் பண்ணாது, அதுக்கு பதிலாக இந்த ஃபைபர்ஸ் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இது கொடுக்கும். அதாவது இது வந்து மேக்ஸிமம் குரூப்பாக காணப்படும், சம்டைம்ஸ் வந்து இது தனித்தனியாக கூட காணப்படும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரக்கீட்ஸில் வந்து ட்ரக்கீட்ஸும் ஃபைபர்ஸும் ஒரு அதாவது மீடியேட் ஃபார்மில் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது ட்ரக்கீடு மாதிரியே நார்களும் காணப்படும். அதனால தான் இதுக்கு பேர் ட்ரக்கீடு ஃபார்ம்டு ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்வீன் ஃபைபர்ஸ் நார்மல் ட்ரக்கீஸ் there are many transitional form which are neither typical fibers nor typical tracheids அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ட்ரக்கீடு ஒத்த நார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடைநிலை வடிவ நார்கள் வந்து நான் ட்ரக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இடையில காணப்படுறதுனால தான் இடைநிலை நார்கள். நார்கள் ஒத்து ட்ரக்கீடு வந்து ட்ரக்கீடு மாதிரியே இருக்கக்கூடிய நார்களை தான் ட்ரக்கீடல் நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிரான்சிஷனல் ஃபைபர்ஸ் அல்லது ஃபைபர் ட்ரக்கீடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்தா ஃபைபர் ட்ரக்கீஸ், அதாவது பித்து குழிகளில் காணப்படக்கூடிய சைலத்தில் வந்து ட்ரக்கீடுகள் வந்து சிறியதாக காணப்படும். இந்த பித்தா ஃபைபர் ட்ரக்கீடு ஸ்மாலர் அண்ட் வெசல்ஸ் ஆஃப் வெசல்ஸ் ஸ்மாலர் வெசல்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபைபர்ஸ் வந்து மிக குறுகி காணப்படும், சிறியதாக தான் இருக்கும். வெசல்ஸ் அப்படின்றது ஜிம்னோஸ்போமில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் எஃபிட்ரா, நீட்டம், வெல்வீஷியா அப்படின்ற 3 ஜிம்னோஸ்போமில் தான் இது காணப்படும். அப்படின்னா ஜிம்னோஸ்போம்லேயே வெல் டெவலப்டு ஜிம்னோஸ்போம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா எஃபிட்ரா, நீட்டம், வெல்வேஷியாவில் கேட்பாங்க. இதை நீட் கொஷின் நோட் பண்ணிக்கோ. ட்ரக்கீட்ஸ் ஆர் ஆப்சன், ஒரு இடத்துல நம்ம ஆப்சன்னு சொல்கிறோம், ஆனாலும் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு இது இருந்தாங்க அப்படின்னா தேர் ஆர் டெவலப்பிங் ஒன்ஸ். வெசல்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம், சில ஆஞ்சியோஸ்போமில் வெசல்ஸ் அப்படின்றது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்ட்ரேசி, டென்ட்ரேசி, ட்ராக்கோடென்ட்ரேசி, இந்த 3 ஆஞ்சியோஸ்போம்லேயும் வெசல்ஸ் இருக்காது. அப்படின்னா இந்த ஆஞ்சியோஸ்போமுக்கு பிரிமிட்டிவ் ஆஞ்சியோஸ்போம்னு நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒன் பேரன்கேமா, அதாவது சைலத்தில் இருக்கனால சைலம் பேரன்கேமா. இது 4th ஒன். டிவி பார்த்துட்டோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் பார்க்குறோம், அப்போ பேரன்கேமா. சைலம் குரூப்பில் இருக்கக்கூடிய பேரன்கேமா சைலம் பேரன்கேமா. There are known as only living tissue of xylem. The cell wall is very thin. They made up of a cellulose. Parenchyma arranged one above the other. So this is a axial type. The ray parenchyma அப்படின்றது இருக்கும், அது பார்க்குறதுக்கு பிரான்ச்சஸ்னால கிளைகள் மாதிரி இருக்கும். Secondary xylem consists of a both axial and ray. parenchyma stored food material and help to conduct the water. உணவுப் பொருட்களை parenchyma ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே parenchyma டைப் பார்த்தோம், ஸ்டோரேஜ் parenchyma, ஆரன்கேமான்னு. அப்போ ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த parenchyma நம்ம பிரைமரி சைலத்துலேயும் இருக்கா செகண்டரி சைலத்துலேயும் இருக்கா அப்படின்னா இருக்குது, ரெண்டுலேயுமே அது காணப்படும். பிரைமரி சைலத்துலேயும் இது காணப்படும், செகண்டரி சைலத்துலேயும் காணப்படும். இதில் ஆக்சியல் parenchyma அப்படின்றது நீண்டு காணப்படும். குறுக்காடு கோடுபட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரே பேரன்கேமான்னு சொல்லுவோம். செகண்டரி சைலத்தில் இந்த ரே பேரன்கேமாவும் இருக்குது, ஆக்சியல் பேரன்கேமா ரெண்டுமே இருக்குது. பேரன்கேமா வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அது மட்டும் இல்லாமல் வாட்டரை கண்டக்ட் பண்ணும். தோ கண்டக்டிங் டிஷ்யூ ஆஃப் xylem further classified into tracheids, vessels, xylem fibers and then xylem parenchyma. 4 குரூப்பில் xylem parenchyma தவிர மற்ற எல்லாமே டெட் செல். ஓகேவா, 3 பேருமே டெட் செல். பேரன்கேமா மட்டும் லிவிங் செல். பாரு, அவன் மட்டும் உயிரோடு இருக்கான், அப்போ பேரன்கேமா இஸ் ஏ லிவிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளோயம். ஃப்ளோயம் வந்து கண்டக்டிங் எலமெண்ட், அதர் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோயம் like that of phloem also a conducting tissue, but they food conducting tissue. Haberland to called phloem also known as a, இந்த இடத்துல 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எய்தர் ஆர் லெப்டோட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். phloem food conducting element, it is a complex tissue of like that xylem. The term phloem coined by Nageli in the year 1858. This term xylem அவரே தான். The phloem derived from, இப்போ புரோகேம்பியத்துலேருந்து உருவாகக்கூடிய xylem பிரைமரி xylemனு படிச்சிங்க. அதே மாதிரி புரோகேம்பியத்துலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய phloem பிரைமரி phloem, and then the vascular cambium it formed the secondary phloem. First formed primary phloem to divided into 2. One is a protophlloem and then metaphlloem. First formed phloem protophlloem, second formed phloem metaphlloem. The primary phloem further divided into protophlloem and then metaphlloem. The protophlloem is a very short-lived because they are crushed by the developing metaphlloem. Metaphlloem develop ஆகி அந்த சின்ன புரோட்டோப்ளாயத்தை க்ரஷ் பண்ணி அழிச்சிருது. அழித்த உடனே அதோட இருக்கக்கூடிய செல்வால் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். அப்போ ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஞாபகப்படுத்தாச்சு. ஃப்ளோயத்தோட டைப்ஸ் பார்ப்போம். இந்த ஜைலத்தை போலவே ஃப்ளோயமும் 4 டைப்ஸில் இருக்குது. சீவ் எலமெண்ட், கம்பானியன் செல், ஃப்ளோயம் பேரன்கேமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம டிவி பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பீரியர் ஆஃபீஸர், அதாவது சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் ஆஃபீஸரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீவ் எலமெண்ட். சீவ் எலமெண்ட் அப்படின்றது the conducting element of the phloem. ஃப்ளோயத்தில் கடத்தும் பகுதி மேக்ஸிமம் சீவ் எலமெண்ட். இதுதான் ஃப்ளோயம் குரூப்பு. ஃப்ளோயம் அப்படின்றது ஒரே ஒரு பேர் தான், பட் 4 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா சீவ் டியூபு, அதுக்கடுத்தது ஃப்ளோயம் பேரன்கேமா, அதுக்கடுத்து கம்பானியன் செல்லு, தென் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். இந்த 4 பேர் சேர்ந்து தான் ஃப்ளோயம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 காம்பனண்ட் சேர்ந்தனால தான் இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னே சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலம் வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுனால அதை நம்ம உட்டில் இருக்கக்கூடிய சைலத்தை சைலம்னு சொல்லுவோம். ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறதுனால ஃப்ளோயம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த சீவ் எலமெண்ட், த கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளோயம். தேர் ஆர் 2 டைப், நேம்லி சீவ் செல்ஸு, சீவ் டியூப்ஸ்னு. இந்த எலமெண்ட்டே 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று சீவ் செல்ஸு, இன்னொன்று சீவ் டியூப்ஸு. ஒன்று உன் கையில் சீவ் செல்லு இருக்கும், அல்லது உன் கையில் சீவ் டியூப் இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் உன் பிளான்ட்டில் இருக்கும். ரெண்டுமே ஒரு டைமில் இருக்காது. செல்லு இருக்கக்கூடிய பிளான்ட்டில் டியூப் இருக்காது, டியூப் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் செல் இருக்காது. These are a primitive type of conducting element found in teratophyte and gymnosperm, but they are absent in angiosperm அப்படின்ற வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. Sieve cells have sieve area. சீவ்ங்கிறது ஓட்டைகள். ஒவ்வொரு ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கும், அதாவது ரூட் சைடில் இருந்து மரம் பெருசாக இருக்குது, எத்தனையோ அடியெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மரத்துலையும் வாட்டரை கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாட்டர் மூவ் ஆகும். அப்போ ஒவ்வொரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தப்படும். அதில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் ஓட்டைகள், துளைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவ்னா சல்லடை. நம்ம வீட்டில் சல்லடை இருக்குல்ல, சல்லடை பார்த்துருப்போம், ஹோலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய செல்களும் சல்லடை மாதிரி இருக்கனால தான் இதுக்கு பேர் சல்லடை செல்கள்னு பேரே வச்சுட்டாங்க. இந்த சீவில் அந்த ஓட்டைகள் அப்படின்றது அதோட சைடில் இருக்கும். இதில் சீவ் செல்ஸில் இப்போ சீவ் செல்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு சீவ் செல்ஸ் இது, இன்னொரு சீவ் செல்ஸ் இதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சீவ் செல்ஸ்லேருந்து ஃபுட் மெட்டீரியல் இப்படி கடத்தப்படும். ஏன்னா லீஃப் தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அது அப்படியே அதோட அந்த வெயின்ஸ் மூலமாக ஸ்டெம்முக்கு ஸ்டெம்லேருந்து ஃப்ளோயம் மூலமாக எல்லா பார்ட்டுக்கும் டிரான்ஸ்லோகேட் ஆகும். அப்போ அதோட வால் லேயரில் தான் அந்த ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபுட்டு இப்போ ஒரு இட்லி போடுறீங்க இந்த சைடு, அப்படியே இந்த ஓட்டை வழியாக போய் அடுத்த செல்லுக்கு அப்படியே போகும். அதுதான் சொல்கிறோம், இந்த சீவ் ஏரியா ஆன் த லேட்ரல் wall of only there are not associated with the companion cell. ஏன்னா இதுவே கசன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீவ் டியூப்னா வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சீவ் செல்கள்லாம் குரூப் ஆஃப் செல்களாக இருக்கும். அப்போ இதோட பக்கத்தில் தான் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையா ஃபுட் மாலிகுலை டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது சீவ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சீவ் செல்ஸ் ஆர் primitive type. It present in a teratophyte and gymnosperm, absent in angiosperm. Sieve plate, sieve cells, sieve area present in a lateral wall. அவ்வளோதான். Next one, sieve tube. There are a very long tube-like structure. They formed from series of repeated cell. வரிசையாக நம்ம வீட்டு பிவிசி பைப்பு, நம்ம மாடிக்கு பைப் கொண்டு போகிறோம்ல, அந்த மாதிரி லைனாக இருக்கும். இப்படி லைனாக கீழே ரூட்டில் இருந்து செம் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டியூப் இருக்கும். இப்போ லீஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அது ஒவ்வொரு டியூப்லையாக இது லாஸ்ட்டில் ஓட்டைகள் இருக்கும். இந்த ஓட்டைகளை தான் நம்ம சீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இட்லி இங்கே தூக்கி போடுறீங்க, அப்படியே லைனாக அப்படி எல்லா பார்ட்டுக்கும் போகும். இப்போ இது டியூப் மாதிரி அடிக்கிருக்கு, அதனால் இதுக்கு பேர் சீவ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் எ வெரி லாங் கண்டக்டிங் எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளோயம். தேர் ஆர் சீவ் டியூப்ஸ் எலமெண்ட். இட் present in a angiosperm, absent in teratophyte and then gymnosperm. In these sieve tubes, the end wall they arranged in a many more pore. In the pore are called as a sieve pores அப்படின்னு சொல்லுவாங்க. sieve pore it contain a many number of look like a sieve plate. sieve மாதிரி இருக்கனால இதை sieve-னா சல்லடை மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் சல்லடை குழாய் அப்படின்னு சொல்லுவோம். The sieve element show necrosis thickening of lateral wall. The many forces simple or compound sieve plate-னு சொல்லுவோம். sieve plate-ஓட மெயின் ஃபங்க்ஷனு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது தான். இது கண்ட்ரோல் பை த கம்பானியன் செல்கள். இப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ல நிறையா உணவு தயாரிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு,
ஃப்ளவரிங் அதிகமாக வரதுக்கு காரணமே அதிகமாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான். நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் கிடக்குது. அப்போ அதை வந்து சாப்பாடை கண்டக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். அப்போ கம்பெனிக்காக வச்சுருக்கிறது தான் இந்த கம்பேனியன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீவ் செல்லு பாவம், அவங்களால அதிகமாக வந்து ஃபுட் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதனால தான் அது ஃப்ளவரே இனிஷியேட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதிகமாக ஃப்ளவர் இனிஷியேட் ஆகி நல்லா டெவலப்பாக இருக்குது. அதனால் கம்பேனியன் செல் தான் அனதர் சப்போர்ட்டிவ் திசு ஆஃப் ஃபுட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த மெச்சூர் சீவ் டியூப். இந்த சீவ் டியூப்பில் மெச்சூர் இப்போ யங் ட்ரீ இருக்கும், அதுக்கப்புறம் மெச்சூர் ட்ரீ இருக்கும், வயசான மரம்லாம் இருக்கும். அதில் மெச்சூர்ட் சீவ் டியூப்பில் வந்து நியூக்ளியஸ் அப்படின்றது ஆப்சண்ட்டு. அப்போ இதோட மெயின் ஒர்க்கை இந்த கம்பேனியன் செல் கூட இருக்குல்ல, இப்போ இந்த பிக்சர்லேயே பாருங்கள், சீவ் டியூபும் இருக்கும் ப்ளஸ் கம்பேனியன் செல்லு இருக்கும். சீவ் டியூபு பாருங்கள், டியூபு இதுதான் சீவ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பிளேட்டு. இதே மாதிரி லைனாக இருக்கும், கீழே ரூட்லேருந்து ஸ்டெம் வரைக்கும் லைனாக அப்படி போய்கிட்டே இருக்கும் ஃபுட் மாலிகுல். இப்போ லீஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை இது வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் இப்படி அப்படியே இந்த சீவ் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட கம்பெனிக்கு தான் இந்த கம்பேனியன் செல் இருக்குது. ஆனால் சீவ் செல்ஸ்லாம் இந்த மாதிரி கம்பேனியன் செல்கள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா அதிகமாக ஃபுட் மாலிகுல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு செல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சியோஸ்போமில் மட்டும் கம்பேனியன் செல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். They may be for a simple or common sieve plate. The main function of sieve tube வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் இது யாரோட கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கம்பேனியன் செல்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. மெச்சூர் சீவ் டெல்ஸில் நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட்டு. அதே யங் ட்ரீயாக இருந்தால் அதில் சீவ் டியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். தே கண்டெய்னிங் லைனிங் லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம். இது வரைக்கும் நீங்கள் சைட்டோபிளாசம்னா சின்ன கிளாஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு டயக்ராம் இப்படி போட்டுக்குவீங்க. டயக்ராம் போட்டு இப்படி இஷ்டத்துக்கு புள்ளி குத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த சீவ் டியூப்பில் லைனிங் லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம்னா இப்படி லைனிங்காக அப்படியே டாட்டாக நம்ம போல் இந்த மாதிரி இப்படி லைனிங் லேயரை அங்கங்கே போடணும். இந்த போரா சீ பிளேட்டு அதுக்கப்புறம் மெச்சூர் ஆக ஆக நம்ம வீட்டில் பைப்பு மேலேருந்து கீழே நம்மளோட வந்து போர்லேருந்து மேலே டேங்க் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அப்போ வந்து ஒவ்வொரு டியூபுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும். மெச்சூர் ஆக ஆக பழைய பைப்பாக இருந்துச்சுன்னா உப்பு படிஞ்சிக்கும், அங்கங்கே லாக் ஆயிரும், அல்லது பாசாம் படிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சீவ் பிளேட்டில் ஃபுட் மாலிகுலை டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா மெச்சூர் ஆகும்போது இந்த சீவ் பிளேட் வந்து பிளாக்டு பை த சப்ஸ்டன்ஸு, சில பொருட்களால் அடைக்கப்பட்டு இருக்கும், நல்லா அப்படியே அங்கங்கே லாக் ஆகிருக்கும். அந்த பொருட்களுக்கு பேர் தான் அந்த பிளாக்கிங்க்கு பேர் தான் கேலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மெச்சூர் சீவ் டியூப் போர்ஸ் இன் எ சீவ் பிளேட் ஆர் பிளாக்டு பை த சம் கைண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். திஸ் இஸ் எ கேலோஸ். த கண்டக்ஷன் ஃபுட் மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்ட். அப்போ வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்ட் வழியாக பொருட்கள்லாம் கரைஞ்சி டைஜஷன் ஆகி அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக இந்த சைட்டோபிளாசம் வழியாக அடுத்த சீவ் டியூபுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். சீவ் டியூப்ஸ் ஆல் ப்ரெசன்ட் ஒன்லி இன் எ ஆஞ்சியோஸ்போம். நெக்ஸ்ட் ஒன் கம்பேனியன் செல்ஸ். இப்போ சீவ் எலமெண்ட்டுன்னு போட்டு சீவ் செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் அல்லது சீவ் டியூப் இருக்கலாம். இந்த பிக்சர் வந்து சீவ் டியூப்லேருந்து எடுத்த பிக்சரு, அதை வந்து சீவ் செல்ஸு இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் கம்பேனியன் செல்ஸ். கம்பேனியன் செல்ஸ் அப்படின்றது ரொம்ப தின் வாலாக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு பேரன்கேமான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பேரன்கேமா அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த லெவலில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீண்ட பேரன்கேமா செல்கள் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பெஷலைஸ்டு பேரன்கேமா செல்கள் அப்படின்ற வேர்டை அப்ரிவேட் பண்ணியிருக்காங்க. விச் ஆர் அசோசியேட் வித் த சீவ் எலமெண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சீவ் எலமெண்ட்டு கூட, சீவ் எலமெண்ட்டில் சீவ் டியூப் கூட கம்பேனியன் செல்கள் வந்து ஜாயிண்டாக இருக்குது. திஸ் செல்ஸ் ஆர் லிவிங் அண்ட் ஹேவ் சைட்டோபிளாசம். அதிகமான சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் வச்சுருக்கு. ஆனால் சீவ் டியூப் மெச்சூர் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்காது. அப்போ அந்த செல்களுக்கு நியூக்ளியஸ் செய்யக்கூடிய செயல்களை இந்த கம்பேனியன் செல்கள் மூலமாக செஞ்சுக்கலாம். தேர் ஆர் கனெக்டட் த டியூப் வித் ஃபவுண்ட் இன் எ லேட்ரல் வால். அதோட நீண்ட குழல்களில் இது வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். தேர் ஆர் எ பித் சைட்டோபிளாஸ்மிக் கனெக்டிங் மெயின்டைன் த எலமெண்ட். திஸ் செல்ஸ் ஹெல்ப் மெயின்டைன் த ப்ரெஷர் ஆஃப் த கிரேடியன்ட் இன் சீவ் டியூப். சீவ் டியூப்பில் அதிகமாக ஃபுட் மாலிகுலோட ஏற்படக்கூடிய அழுத்தத்தை இந்த கம்பேனியன் செல்கள் வந்து குறைக்கும். ஏன்னா இவன் பாதி ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்லோகேட் பண்ணுவான். யூஸ்வலி த நியூக்ளியா ஆஃப் கம்பேனியன் செல் சர்வர் டு த நியூக்ளியா ஆஃப் த சீவ் டியூப். ஏன்னா சீவ் டியூப்பில் நியூக்ளியஸ் இல்லாதனால இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் அவனுக்கு சர்வ் ஆகுவான். த கம்பேனியன் செல் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் angiosperm because sieve tubes only present in a angiosperm. அதனால கம்பேனியன் செல்லும் angiospermல தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. டெட்ரோஃபைட் ஜிம்னோஸ்பெர்மில் இந்த கம்பேனியன் செல் அப்படிங்கிறது absent. These are associated in a sieve tube. They conducting food material. இது வந்து sieve tube கூட சேர்ந்து food material translocate பண்ணும். Next one
phloem parenchyma. Parenchyma செல்கள் வந்து phloem குரூப்பில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கனால இந்த parenchymaவுக்கு பேர் phloem parenchyma. The parenchyma cell associate with the phloem, they are called phloem parenchyma. These are living cell because it present in a cytoplasm and the nucleus. They stored a food material in the form of starch and fat. They also contain a resin material and then tannin material in some kind of the plant. Primary phloem அது எப்படி பிரைமரி சைலத்தில் ஆக்சியல் பேரன்கைமாவும் ரே பேரன்கைமாவும் படிச்சிருப்போம். ஆக்சியல் பேரன்கைமானா இந்த மாதிரி இருக்கும் பேரன்கைமா செல்கள். ரே பேரன்கைமானா இப்படி இருக்கும். அப்போ இரண்டு விதமான பேரன்கைமாவும் இந்த ஃப்ளோயம் பேரன்கைமாவில் பிரைமரி பேரன்கைமாவில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் சைலத்தில் வந்து ஆக்சியல் பேரன்கைமா மட்டும்தான் பிரைமரி சைலத்தில் ப்ரெசண்ட்டு. செகண்டரி சைலத்தில் வந்து ரே பேரன்கைமா இருக்குது. ஆனால் ஃப்ளோயத்தில் பிரைமரி ஃப்ளோயத்தில் வந்து ஆக்சியல் பேரன்கைமா, செகண்டரி ஃப்ளோயத்தில் போத் ஆக்சியல் பேரன்கைமா அண்ட் ரே பேரன்கைமா ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இன் திஸ் parenchyma it present in all organ of the plant. For example, tetraphyteலையும் present, ஜிம்னோஸ்போம்லையும் ப்ரெசண்ட்டு, ஆன்ஜியோஸ்போமில் டைகாட்டு மோனோகாட்டுன்னு ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. டைகாட்டில் மட்டும்தான் இது ப்ரெசன்ட். அப்போ ஃப்ளோயம் பேரன்கைமா எந்த பிளான்ட்டில் இருக்காது அப்படின்னா மோனோகாட், தென்னை மரத்தில் இருக்காது, புல்களில் இருக்காது. எதெல்லாம் மோனோகாட் மெம்பர்ஸோ அங்கே எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா இருக்காது. Phloem fibers also known as a false fibers. The fibers associate with the phloem tissue. This is a phloem fibers. It is also known as a bast fibers அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் fast fibers. There are a very narrow, elongated, thin like end wall. They tapering and very thick. ரொம்ப சாஃப்டாக கூர்மையான முனைகள் கொண்டு காணப்படும். phloem elementல fibers மட்டும்தான் டெட்டு. சைலத்தில் 3 பேருமே டெட்டு, ஒருத்தர் மட்டும்தான் லிவிங். எல்லாருமே லிவிங். ஃபைபர்ஸ் மட்டும்தான் டெட் திசு. தே ஒன்லி டெட் திசு ஆஃப் ஃப்ளோயம் திசு. தீஸ் ஆர் ஸ்ட்ரென்திங் அண்ட் கிவ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த என்டையர் பாடி. என்டையர் பாடிக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், அதாவது ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் சைலம் குரூப் கண்டக்டிங் எலமெண்ட்டு ஃப்ளோயம் குரூப்பை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் மேப்பில் நமக்கு திசுவை பற்றின டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க.